தமிழ்நாட்டில் மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.எம். வீரப்பனின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஆர்.எம்.வி. தி கிங் மேக்கர் என்ற ஆவணப்படத்தின் முன்னோட்ட காட்சி வெளியாகியுள்ளது. இந்த முன்னோட்ட காட்சியில் ஆர்.எம். வீரப்பன் குறித்த நினைவுகளை பகிர்ந்த நடிகர் ரஜினிகாந்த் தன்னால் ஆர்.எம்.வியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது குறித்தும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்ததன் பின்னணி குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறார். ரஜினி பேசியது என்ன என்பது குறித்து பார்ப்பதற்கு முன் பாட்ஷா திரைப்படத்திற்கும் தமிழக அரசியல் களத்திற்கும் ஆர்.எம்.வி. ஜெயலலிதா மோதலுக்கும் ரஜினிக்கும் என்ன சம்பந்தம் என்பது குறித்து பார்க்கலாம். சினிமாவை தாண்டி தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய படம் ரஜினிகாந்தின் பாட்ஷா திரைப்படம் என்று சொன்னால் அது மிகையாகாது. பாட்ஷா படத்தை சத்யா மூவிஸ் நிறுவனம் தயாரித்திருந்த நிலையில் வெற்றி விழா மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அப்போது அந்த நிறுவனத்தின் ஆர்.எம். வீரப்பனுக்கும் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கும் இடையில் அரசியல் மோதல் மீண்டும் துளிர்ந்து மறைமுகமாக பற்றிக் கொண்டிருந்த காலம் அது. அந்த சமயத்தில்தான் பம்பாய் படத்தை இயக்கிய மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவமும் நிகழ்ந்தது. இவையெல்லாம் பாட்ஷா படத்தின் வெற்றி விழாவில் ரஜினி மூலம் எதிரொலித்தது என்றே சொல்ல வேண்டும். அப்போது பேசிய ரஜினி தமிழ்நாட்டிலும் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாகவும் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்றும் கூறி தமிழக அரசியல் களத்தையே ஆட்டம் காண வைத்தார். ரஜினியின் இந்த பேச்சை மேடையிலிருந்து அதிமுக அமைச்சரான ஆர்.எம். வீரப்பன் ஆமோதித்ததாக கூறி அவரிடமிருந்து அமைச்சர் பதவியை பிடுங்கினார் ஜெயலலிதா. இதனைத் தொடர்ந்து ரஜினியின் தைரியத்தை பார்த்து விரைவிலேயே அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் புதிய கட்சி தொடங்கி 1996 தேர்தலில் அவர் போட்டியிட்டால் அவர்தான் முதலமைச்சர் என்றும் அப்போதைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர். ஆனால் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போல ரஜினி மற்றும் ஜெயலலிதா இடையிலான மோதலை கணக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டது எனவோ ராஜதந்திரியான கருணாநிதி என்று இன்றளவும் கூறுகின்றனர் 50 ஆண்டுகால தமிழக அரசியலை அறிந்தவர்கள். அதாவது அதிமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்ததை எதிர்த்து மூப்பனார் வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய நிலையில் அந்த கட்சிக்கு ஆதரவளித்து அல்லது கூட்டணி அமைத்து ரஜினி முதல்வர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழகமும் ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்த அந்த நிலையை ரஜினி பயன்படுத்த தவறியதால் புதிய கட்சி ஆரம்பிக்க ரஜினிக்கு விருப்பம் இல்லை என்பதை அறிந்த கருணாநிதி மூப்பனார் கட்சியை கூட்டணிக்குள் இழுத்தார். மூப்பனாரின் ஆதரவோடு 1996 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றது. திமுக தமாக கூட்டணிக்கு அமெரிக்காவில் இருந்தபடியே வீடியோ பேச்சு மூலம் ரஜினி ஆதரவளிக்க பர்கூர் தொகுதியில் நின்ற ஜெயலலிதாவை அந்த தேர்தலில் தோல்வியை தழுவினார். இவ்வாறாக திரையுலகை தாண்டியும் அரசியல் தேர்தல் என அதிர்வுகளை ஏற்படுத்தினார் ரஜினி. இந்த நிலையில்தான் தான் எதற்காக ஜெயலலிதாவை எதிர்த்தேன் என்றும் அதற்கும் ஆரம்பிக்கும் உள்ள சம்பந்தம் குறித்தும் 30 ஆண்டுகள் கழித்து மனம் திறந்து பேசியுள்ளார் ரஜினிகாந்த். பாட்ஷா விழாவில் ஆர்.எம். வீரப்பன் தயாரிப்பாளராக மேடையில் இருந்தார். வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். அமைச்சரை வைத்துக் கொண்டே அதை பற்றி பேசியிருக்க கூடாது, ஆனால் பேசிவிட்டேன். அப்போது எனக்கு அந்த அளவுக்கு தெளிவில்லை. அப்போது அவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவரை பதவியிலிருந்து தூக்கிவிட்டார். அது தெரிந்ததும் நான் ஆடிப்போய்விட்டேன். என்னால் தானே இப்படி ஆகிப்போனது என்று எனக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. காலையில் போன் செய்து மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவர் எதுவுமே நடக்காதது போல அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீர்கள், பதவிதானே போனது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சர்வசாதாரணமாக சொன்னார். ஆனால் அது தழும்பு போல என்னை விட்டு போகவே இல்லை, போகவும் போகாது. ஜெயலலிதாவுக்கு எதிராக நான் குரல் கொடுத்ததற்கு சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. இது குறித்து ஜெயலலிதாவிடம் நான் பேசுவதாக ஆரம்பியிடம் கூறினேன். ஆனால் ஜெயலலிதா ஒரு முடிவெடுத்தால் மாற்ற மாட்டார். அவரிடம் பேசி உங்கள் மரியாதையை நீங்கள் இழக்க வேண்டாம், அப்படி சொல்லி அங்கு சேர வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்து விட்டார். அவர்தான் ரியல் கிங் மேக்கர் என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ஆர்.எம். வீரப்பனின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ரஜினிகாந்த் பேசியுள்ளது தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.